திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 பெண்கள் நலமடைந்த புதுமைகளை கேட்க இருக்கிறோம். நோயுள்ள ஒரு பெண்ணும் இறந்த ஒரு சிறுமியும் இயேசுவால் வாழ்வு பெறுகின்றனர். நோயுள்ள பெண் 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாள். சிறுமியோ திடீரென உயிர் இழக்கிறாள். ஆரவாரமாக கூட்டமாக ஆரம்பித்த நிகழ்வு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற கட்டளையுடன் முடிகிறது. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்ற புதுமை ஊரறிய தெரிகிறது. நாம் எப்பொழுதும் இறைமகன் இயேசுவை மையமாக கொண்டு நம் வாழ்வை வளமாக்க இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், இந்த தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக உள்ள நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக்கு. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க நீர் விரும்பினீர். அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஊடகங்கள் தரும் உலகையும் விவிலியம் தரும் உலகையும் இணைந்து சிந்திக்கும் போது இந்த உலகை ஒரு சுடுகாடாய், கல்லறை தோட்டமாய் நாம் அடிக்கடி எண்ணம் தோன்றுகிறது. இந்த சுடுகாட்டின் மத்தியில், கல்லறை தோட்டத்தின் நடுவில் கவிதை வரிகளாய் இன்றைய முதல் வாசகம் ஒலிக்கிறது. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தாம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகியின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது என்பதுதான் இவ்வரிகள். முதல் வாசகமாக வரும் சாலமோனின் ஞானம் இப்பகுதியை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். அழகின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 13 - 15 முடிய, மத்திய 2ஆம் அதிகாரம் 23 - 24 முடிய. சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 13 - 15 முடிய மற்றும் 2ஆம் அதிகாரம் 23 - 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அறிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் வாய்ப்பவை. அறிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பதே இல்லை. கடவுள் மனிதர்களை அறியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Go!
இன்றைய இரண்டாம் வாசகம் முன்னரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் சேமிப்பு பற்றியும் பகிர்வு பற்றியும் திருத்தூதர் பவுலுடைய மிகுதியாக சேகரித்தவருக்கும் எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்திருக்கும் எதுவும் குறையப்படவில்லை என்று மறைநூல் எழுதியுள்ளது அன்றோ என்ற எடுத்துக்காட்டுடன் இயேசுவின் அன்பை அழகாக எடுத்து வைக்கின்றார் இயேசு. அவர் செல்வமாயிருந்தாலும் ஏழ்மையானவர். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வகுமாரமாக இவ்வாறு செய்தார். பவுலுடையாரின் இக்கருத்துக்களை நம் உள்ளங்களில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, 7 முதல் 9 முடிய மற்றும் 13 முதல் 15 முடிய இறைவார்த்தைகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, 7 முதல் 9 முடிய மற்றும் 13 முதல் 15 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும் போது உங்கள் குறையை நீக்குவார். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவரும் எதுவும் மிச்சமில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறையப்படவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசு சாவை அழித்து வழியாக செய்தியாக இன்றைய இந்த திருப்பணியானது ராஜேந்திரன், மௌலிய மேரி, ஜெபமாலை, ஷர்மிளா, அஞ்சலி, திவ்யா, மெலினா, ஆண்ட்ரோஸ், அசோக், வசந்தா, மேரி இவர்களுடைய கருத்துப்படி மாதாவிற்கு நன்றியாகவும், ஜோசப், ஜெகதீஷ், குமுதா, மேரி, கெவின், கிஷோர், மெல்வின் ஜோஸ் இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆண்டவர்களோடு எழுதியவர் சுத்தர செய்தியிலிருந்து வாசகம்.
இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களும் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய உடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அங்கி நடுங்கிக் கொண்டு அவன் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு எவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறார் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கும் என்றார். அதற்கு சிறுமி, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தார். அவர் 12 வயது ஆனவர். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவனுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஊரிலே ஒரே வறட்சி, மழை இல்லை, பருவ காலம் வந்தது, மழை பொழியவில்லை என்பதற்காக மழைக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளை பங்கு தந்தை குறிப்பிடுகின்றார். அந்த நாளிலே ஏராளமான பேர் வந்து, ஏனென்றால் மழை இல்லை, விளைச்சல் இல்லை, வறுமை, இது போன்ற துன்பங்களினால் மக்கள் எல்லோருமே ஆலயத்துக்கு திரண்டு வந்தார்கள்.
அதிலே சிறுவன் ஒருவன் மட்டும் கூடவே குடையையும் எடுத்து வந்தான். அதை பார்த்த பங்கு தந்தை அந்த சிறுவனை நம்பிக்கையை பாராட்டி சொன்னார், மழை வேண்டி நாம் செபிக்க அழைப்பு விடுத்து எல்லோருமே செபிக்க வந்தீர்கள், ஆனால் இந்த சிறுவன் மட்டும் நம்பிக்கையோடு இந்த கொடையை கொண்டு வந்தார். நாம் ஜெபிக்கின்றோம், ஜெபித்து முடித்தவுடனேயே மழை வரும் என்கின்ற நம்பிக்கையோடு கொடையை கொண்டு வந்தார் என்று அந்த சிறுவனை பாராட்டினார். கிறிஸ்தியேசுவர்களே, இன்றைய இரண்டு புதுமைகளிலுமே இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். முதலில் அந்த 12 ஆண்டுகளாக துன்புற்ற அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று. அதே போலவே இந்த இரண்டாவது இதில் யாயிர் அந்த தொழுகை கூட தலைவரை பார்த்து சொல்கின்றார், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே என்று சொல்கின்றார். அதுவே பிரியமானவர்களை, கடந்த வாரம் போல இந்த வாரம் மீண்டுமாக இயேசு நம்பிக்கையை வலியுறுத்தி சொல்கின்றார். நேற்று இரவு கிரிக்கெட் மேட்ச் வேர்ல்ட் கப் இரண்டாவது முறையாக இந்தியா மகுடம் சூடியது. இதில் பார்த்தோம்னா 30 பால்ல 30 ரன். இதுதான் தேவை, எளிதாக எடுத்து வரக்கூடிய இலக்கு. இருந்தாலும் பூம்ரா அந்த ஓவரை போட்டாரு, அதுக்கு அடுத்த ஓவரை போட்டவங்க தெரியல, ஞாபகம் இல்லை. இருந்தாலும் முடிந்தவுடன் அவருடைய பேட்டி எப்படி 30க்கு 30 இருக்கின்ற போது நீங்கள் பந்து வீசுகின்ற போது எப்படி உணர்ந்தீர்கள் என்று சொன்ன போது, ரன் கொடுக்க கூடாது, கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் என்று நம்பினோம். ரன் கொடுக்காமல் நாங்கள் இது பண்ணோம்னா கண்டிப்பா வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு ரன் கொடுக்காமல் இருந்தோம். அப்ப அவங்க தவறு, கண்டிப்பாக ரன் இல்லை என்றால் அவர்கள் தவறு செய்ய ஆரம்பிப்பார்கள். தவறு செய்தார்கள், வெற்றியை நாம் பெற்றோம் என்று அவர் சொன்னார். அங்கே அதுல இலையோடி கூட இருக்கக்கூடிய கருத்து அந்த நம்பிக்கை தான். ஜெயிப்போம் அப்படின்ட்டு, ஒருவேளை தோத்திருந்தாங்கன்னா இதை பற்றி பேசுவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல அந்த நம்பிக்கை தான் அவர்கள் சொன்ன அந்த இதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை வெற்றியை கொடுத்திருக்கின்றது என்று சொன்ன மிகையாக. ஆகவே பிரியமானவர்களே, மீண்டுமாக இன்றைய இறை வார்த்தை இறைவன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றது. இந்த இரண்டிலுமே நிறைய ஒற்றுமைகள். மார்க்கு நற்செய்தியில பார்த்தோம்னா எல்லாமே சுருக்கமாக தான் இருக்கும். பெரிய அளவுல அதிகமா விவரித்து சொல்லவே மாட்டார். எந்த ஒரு புதுமையினாலும் சுருக்கமா இருக்கும். ஆனா இந்த ஒரு இதில் மட்டும் பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 21 43 வசனங்கள். அப்படின்னா 23 வசனங்களை அவர் சொல்லி இருக்கின்றார். இதே மத்தேயு நற்செய்தியில இதே புதுமையை நாம் பார்த்தோம் என்றால் 18 26 9ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 26 ஏறக்குறைய 8 வசனங்கள் மட்டுமே சொல்கின்றார். லூக்கா நற்செய்தியில பார்த்தோம்னா 8ஆம் அதிகாரம் 40 56 வசனம், ஒரு 16 வசனத்துல சொல்லி படிக்கின்றார். ஆனால் மார்க்கோ இந்த இடத்துல மத்த இதுல, ஏன்னா நற்செய்தியிலே குறைவான அதிகாரம் கொண்டிருக்கின்ற நற்செய்தி எதுனா அது மார்க்கு நற்செய்தி தான். வெறும் 16 அதிகாரம் தான். மத்தேயு நற்செய்தியை பார்த்தோம் என்றால் 28 அதிகாரங்கள், லூக்கா நற்செய்தியிலே 24 அதிகாரங்கள், யோவா நற்செய்தியிலே 21 அதிகாரங்கள். ஆனால் மார்க்கு நற்செய்தியில வெறும் 16 அதிகாரம் தான். எல்லாத்தையுமே குறைவா தான் சொல்வாரு. ஆனா இங்க ஒன்றைகளை மட்டும் பார்த்தோம்னா நல்ல விரிவா அழகாக சொல்ல வேண்டிய கருத்து இதுதான் என்பதனை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். இதுல பார்த்தோம்னா அந்த பெரும்பாலுள்ள பெண்ணுடைய நிலையை மிக அழகாக விவரிக்கின்றார். பார்த்தோம்னா 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கே இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்புற்றார்.
ஆகவே அவர் நிலைமை மிகவும் கேடுற்றது. ஏற்கனவே இறக்கும் தருவார். பணமும் போச்சு, எல்லாமே இல்லை. பணம் போச்சுன்னா திருப்பி ஒரு மருத்துவமோ மற்றதோ செய்ய முடியாத ஒரு நிலை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்பிக்கையோடு வருகின்றார். அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும். அவரை தொட்டால் அவர் நினைக்கிறார், ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் குணமடைவேன். அதுதான் அந்த பெண்ணினுடைய மிக உயர்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அவள் பரிசனையும் பெறுகின்றார், குணம் பெறுகின்றார். பெண்களுக்கு தெரியும் இந்த இரத்தப்போக்குனா எவ்வளவு கஷ்டம் என்று. அதுவும் 12 ஆண்டுகள் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு அந்த அவர்களுடைய உடல் நலக்குறைவு இருக்கும், அதனுடைய பாதிப்பு, அதன் காரணமாக அந்த உடல் நலக்குறைவினால் மனவேதனை, நல்ல ஒரு நிம்மதியற்ற வாழ்வு, இப்படி பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் கூட அவள் நம்பிக்கையோடு வந்தால் இயேசுவை ஆடையின் விரும்பி தொட்டால் போதும் குணமடைவேன் என்றார். கூட்டம் பயங்கரமா இருக்குது. ஆடையின் விளிம்பை தொடுகின்றார். இயேசு அங்கு கேட்கின்றார், என் ஆடையை தொட்டது யார்? சிறுவர் சீடர்கள் நகைக்கின்றார்கள். திருத்தூதர்கள், என்ன ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு கேள்வியா? கூட்டம் இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல ஆனால் இயேசு கேட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை அவர்கள் அதன் பிறகு உணர்ந்து கொள்கின்றார்கள். அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை இயேசு பாராட்டி, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொல்கின்றார். இது முதல் புதுமை. இரண்டாவது புதுமை, இன்னொரு பெண்மை. அங்க 12 ஆண்டுகள் பெரும்பாட்டினால் துன்புற்றவர். இங்கே இவர் யாயருடைய மகள், 12 வயதானவர். 12 வயது ஆனவர். அவள் இறந்து கிடக்கின்றார். ஆனால் இயேசு சொல்கின்றார், சிறுமி இறக்கவில்லை, தூங்குகின்றார் என்று சொல்லி அவளுக்கும் புது வாழ்வு தருகின்றார். நோயிலிருந்து நலம் தருகின்றார். இங்கு சாவிலிருந்து குணம் தருகின்றார். இயேசுவினுடைய 3 முக்கிய அந்த புதுமைகள். இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு முன்பாக 3 பேரை குணப்படுத்துகின்றார். ஒன்று, இங்கே யாயினுடைய மகள், இவளை வீட்டிலே குணப்படுத்துகின்றார். இரண்டாவது பார்த்தோம்னா லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், அங்க விதவை பெண்ணுடைய ஒரே மகனை அவர் வீதியிலே குணப்படுத்துகின்றார். மூன்றாவது எங்க? கல்லறையில் லாசரை, இது 4 நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியை பார்த்தோம்னால் மிக அழகாக சொல்லப்படும். அதிலேயும் கூட இன்னொரு இறை வார்த்தை, நம்பிக்கையின் அவசியத்தை இயேசு சொல்கின்ற வார்த்தை. அந்த இயேசு போறாரு, அங்க கல்வையில் அழுகாது, பாருங்கள் இவருக்கு இவ்வளவு லாசர்களை இவ்வளவு அன்பு இருக்கின்றது அப்படின்னப்ப, பார்வையற்றவர்களையெல்லாம் பார்க்க செய்தவர் இவரை இறக்காமல் இருக்க செய்ய முடியவில்லையே என்று கூட ஒரு சிலர் எல்லாம் சொல்கின்றார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடியதுல இயேசு அழைக்கின்றார். அப்புறம் கல்லை அகற்றி விடுங்கள் என்று சொல்கின்றார். உடனே உடனே மார்த்தா அவரிடம் என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே, 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே. அதற்கு இயேசு கூறிய அற்புதமான வார்த்தை. அதை தொடர்ந்து 40ஆம் வசனம், இயேசு அவரிடம், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல இயேசு அவரிடம் என்ன சொல்கின்றார்? நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் அப்படின்னு சொல்கிறார். அதுதான், நம்பினால் கடவுளுடைய மாட்சியை நீ காண்பாய் என்று சொல்கிறார். மீண்டுமாக மத்தேயு நற்செய்தியில 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அங்கேயும் கூட நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதத்துல மிக அழகாக இயேசு சொல்வார், ஏன் எங்கனால இப்படி அத்திமரத்தை சபித்த பிற்பாடு இந்த சபித்த இல்லையா, இது போல உங்களாலையும் செய்ய முடியும், எப்படி அப்படின்னு கேட்கின்ற போது அதற்கு இயேசு சொல்கின்றார். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக,
நீங்கள் ஐயம் எதுவும் இன்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்திமரத்துக்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று அந்த மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கூறுகின்றார். அதனுடைய கீழ்குறிப்பு அடிக்குறிப்பை பார்த்தோம்னா மீண்டுமாக மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கு எல்லாமே மீண்டும் மீண்டுமாக இயேசு வலியுறுத்துவது இதுதான், நம்பிக்கை. நீ நம்பிக்கையோடு மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றால் அதுவும் நடக்கும் என்று சொல்கின்றார். மத்தேயு நற்செய்தியில 14ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம் என்றால் அங்கேயும் அதைத்தான் சொல்கின்றார். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போய் என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு மீண்டுமாக வலியுறுத்துவது இந்த நம்பிக்கையை தான். ஆகவே நாம் கூடியிருக்கின்ற இந்த வேளையில இந்த 6 மாதங்கள் நிறைவாக இங்கு 30ஆம் தேதியில் இருக்கின்றோம். இன்னும் வரக்கூடிய 6 மாதங்கள் இன்னும் நம்முடைய வாழ்வில் நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு இயேசு சொல்வது, நீ நம்பு, நம்பினால் கடவுளுடைய மகிமையை காண்போம் என்று சொல்கிறார். ஆகவே நம்புவோம், கடவுளின் மகிமையை காண்போம், கடவுளின் மகிமையை பிறருக்கு பறைசாற்றுவோம். ஆமாம். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையை கைவிடாதே, நம்பிக்கையோடு மட்டும் இது அஞ்சாதே என்று இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கொண்டு நம்பிக்கையிலே நாம் வளரவும் இறைவனுடைய அருளை வேண்டி இப்போது ஜெபிப்போம். உயிரிலும் மேலான பேரன்பு கொண்ட தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள்
இருபால் துறவியர் பொதுநிலையினர் அனைவரும் இறை அரசை அறிவிக்க தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். என் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த இறைவா, இப்பொழுது இந்திய திருநாட்டை ஆளுகை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் நாட்டையும் நாட்டிலுள்ள மக்களையும் மதம், இனம், மொழி பாகுபாடின்றி வழிநடத்தி செல்லும் பாதைக்கு நீர் ஒளியாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் நம்பிக்கையின் நாயகனே என் இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் உம்மையே மையமாக கொண்டு உம்மேல் முழு நம்பிக்கையை வைத்து எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்ததாக வாழவும் பிறரன்பு சிறந்து விளங்கவும் நிலைவாழ்வை பெற்றிட தேவையான அருள்வரங்களை அருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பரிவன்பு மிக்க தந்தையே என் இறைவா, இன்றைய இளைய தலைமுறையினர் இறையரசின் விழுமியங்களை தங்களுக்குள் பெற்று இச்சமுதாயத்திற்கு புனிதர்களைப் போல் முன்மாதிரியான நல்வாழ்வு வாழ்ந்திடவும் இரக்கத்தை காக்கும் நல்லவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்பப்படுவோருக்கு துயர் கிடைக்கும் என் இறைவா, அன்று நம்பிக்கையோடு உம்மிடம் வந்து குணம் பெற்றவர்களைப் போன்று இக்காலகட்டத்திலும் பலவிதமான நோய்களினாலும் கஷ்டத்தினாலும் துன்புறுவோருக்கு நீரே துணை நின்று துயர் துடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் உண்மையிலே நம்பிக்கை வைக்கின்றோம். எதிர்காலம் கூட பல்வேறு துன்பங்கள், நோய்கள், வருத்தங்கள், வேதனைகள் வருகின்ற போது நம்பிக்கையை இழந்தவர்களாக நம்பிக்கையை இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று உங்களுடைய சீடர்கள் வேண்டியது போல நாங்களும் சொல்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ தேவையான அனைத்து வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் பெற்றவர் நீக்கருமான் ஈஸ்வரன் நேர்கள் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Amen.
என்னுடைய இந்த பணியானது எல்லாம் உள்ள தந்தையாகும் இறைவனுக்கு ஏற்றதாக உங்களை செவியுங்கள். ஏற்பாடு செய்யும் மகிழ்கள் எங்களுக்கு நன்மை நல்கி நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் முடிகள் காணிக்கைகள் அவனுக்கு ஏற்பவையாக இருக்கிறவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையினை செய்யணும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவங்களிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிலிருந்து உயிர்த்திருந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உங்களிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரின் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: அப்பத்தந்தையே இறைவா, என் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது இக்காட்சிகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை சார்ந்தது நன்றாகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவார். அவர் பாடுபட உலகடிந்து தம்மைக்கு எரித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பாவலனே உணவருந்தியவர் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ் சீனியர் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்கிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிபீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைய நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பேர் கொண்ட திருநாள் போன்ற முக்கிய விழா நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் அனைத்து நலன்களையும் புரிந்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் தெரிவிக்கும் சகோதர சகோதரிகள், இவருடைய பெற்றோர், நண்பர்கள், விவகாரிகள், யாருடைய ஆன்மாக்களையும் உத்திரிக்கும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். இறைவனின் கண்ணித்தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, தூய வளராலும் புனித அப்போஸ்தலர் இவர்களின் கொண்டவரை இருந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தைக்கும் வரமுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு இவருடைய மனதை இறை தந்தையை நோக்கி நாம் செபிப்போம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நீதியை கழிவுடன் நல்லவை கொண்டாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் நலமாயும் நாங்கள் இருப்போமாகும். நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். உலகம் தன்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்துதற்கு படுகிறேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உத்தரவையும் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருவருள் கொள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதி நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறினம் ஆண்டவர் இயேசு. நீ நம்பினால் கடவுளின் மகிமையை காண்பாய் என்று சொன்ன இயேசு
இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் துரத்தமும் நம்மளுடைய காப்பீட்டியதாக. Thank you.
கிறிஸ்தேசுவில் மிகவும் நிறைவானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. பிரியமானவர்களே, கடந்த 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அவனாசியிலே ஊர் பெரியவர்களுடன் ஒரு கூட்டமும், அடுத்த நாள் 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று இங்கு ஊர் கூட்டமுமானது நடைபெற்றது. இதிலே எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள்: குருவின் இல்லம் முன்பாக ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் போடுவதற்கும், கல்லறையிலே பூசை பீடம் மற்றும் களம் அமைக்க ரூபாய் 91,000 செலவாகும் என்று எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போலவே நம்முடைய ஊரின் திருவிழாவானது வருகின்ற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே வழக்கம் போல சனிக்கிழமை மாலையிலும் ஞாயிறு காலை 10:30 மணிக்குமாக திருப்பலியையும் திருவிழா சிறப்பும் நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இதற்கு முன்பாக 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றமும், அதற்கு முன்பாக 3 வாரங்கள் தயாரிப்பாகவும், நம்முடைய திருவிழாவின் தயாரிப்பாக, ஆன்மீக தயாரிப்பாக 3 வாரமும் நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆகவே இந்த இரண்டுக்குமான செலவுகள் ஒவ்வொரு ஆண்டுமே 1000 ரூபாய் நாம் இந்த திருவிழாவிற்காக போடுவது உண்டு. கடந்த ஆண்டு 1000 ரூபாய் போட்டிருந்தோம். இந்த ஆண்டு இந்த செலவுகளுக்காகவும் சேர்த்து ரூபாய் 1500 என்று முடிவு செய்யப்பட்டது. இதை ஒருவேளை 1500 ஒரே தவணையாக கொடுப்பதற்கு சிரமமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 500 என்று கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் மிக சிரமமாக இருக்காது, எளிதாக இருக்கும். அப்படி 3 மாதம், ஜூலை மாதம் முடிகின்றது. ஆகவே ஜூன் மாதம் முடிகின்றது எங்களோடு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இறுதியில் தான் நம்ம திருவிழா கொண்டாடுறோம். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே அதை வசூலிப்பதற்காக வருவார்கள். இதே போலவே வசூலித்த தொகையை அடுத்த வாரம் வந்து எத்தனை தொகை வந்திருக்கின்றது என்பதை அறிவிப்பார்கள். இறுதியில் யாரெல்லாம் எவ்வளவு தொகை கொடுத்தார்கள் என்று இது போடலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது வந்து ஒரு சில சமயத்தில் நீங்கள் பெற்றோர்களோடு திருமணமான பையன்களும் கூட இருப்பார்கள். ஒரே குடும்பமாக, கூட்டு குடும்பமாக இருப்பார்கள், நல்லதுதான். ஆனால் இங்கே நம்முடைய பங்கினை பொறுத்தளவுக்கு திருமணம் ஆனவுடனேயே அவர்கள் தனி குடும்பமாகத்தான் கருதப்படுகின்றது. ஆகவே தனி குடும்பக்காரர் போட்டிருக்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு குடும்பமும், ஆகவே கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அந்த வீட்டில் 2 பேர் இருந்தால் 3000, 3 பேர் இருந்தார்கள் என்றால், ஒரு தந்தையும் 2 மகன்கள் திருமணமானவர்கள் என்றால் 1500 அப்படின்னு 4500 கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே இதைத்தான் நாம் முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே கொடுக்காதவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று கூட பேசப்பட்டது. இதில் சரி, கொடுத்தவர்களுடைய பெயரை, கொடுக்காதவர்களுடைய பெயரை போட்டதை விட கொடுத்தவர்கள் யார் யார் எவ்வளவு தொகை என்று போடலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது போலவே இன்னும் எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் ஒர்க்கு, அதை கூட இன்னைக்கு வந்தோம்னு சொன்னாங்க. மேலே இயேசுவனுடைய சுருவத்திற்கு பெயிண்ட் அடிக்கணும், பெல்லு இது ரோப் மாட்டணும், இது போன்ற வேலைகள் எல்லாம் இருக்கின்றது. அதற்கும் நாம் இது எந்த அளவுக்கு வருகின்றதோ பயன்படுத்துவோம். ஒரு சிலவற்றை பங்களிப்பும் நாம் செய்வோம். ஆகவே இந்த பணிகளை எல்லாம் செய்கின்றது என்று முடிவு செய்யப்பட்டது. அதே போலவே இப்போது இருக்கக்கூடிய அந்த முன்னாள் பங்கு தந்தையால் நியமிக்கப்பட்ட அந்த குழுவானது ஜனவரி மாதம் வரை தங்களுடைய பணியை தொடர்வார்கள். அதன் பிறகு மீண்டுமாக நாம் கூடி அதற்குள்ளாக நானும் பார்ப்பேன். உங்களுடைய நான் ஏன் எனக்கு 6 மாதம் வேண்டும் என்று கேட்டிருந்தால்
இப்போ பார்க்குறேன், நேற்று அந்த ஊர் கூட்டத்தில் நிறைய பேர் வந்து பேசினாங்க. ஆனால் அவங்க கடந்த 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி வந்த அப்பவும் கூட அதிகமான பேர் பார்க்கல. இன்றும் பார்க்குற மாதிரி தெரியல, கணக்கு தெரியல. ஆகவே நிறைய பேர் இந்த ஊர் கூட்டத்துக்கு மட்டும் வந்துடுறாங்க, திருப்பணிக்கு வரவில்லை. ஆகவே ஆலை ஈடுபாட்டோடு இருக்கின்றவர்களை இணைத்தோம் என்றால்தான் அந்த குழு செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் டைம் கேட்கிறேன், இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இதை புரிந்தவங்க அதுவரை இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் சொன்னேன் ஏற்கனவே, குடும்பத்திலேயே இருக்குது அப்படிங்கிறப்ப இது பெரிய குடும்பம். பங்கு என்பது மிகப்பெரிய குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த குடும்பம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும், இருக்காது என்று சொல்லவே முடியாது. அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில பங்கின் ஒற்றுமைக்காக செயல்படுது. ஆகவே அந்த விதத்துல இந்த தொகையை கொடுக்க வேண்டுமா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதனால அது ஒன்று. அதே போலவே இன்னைக்கு ஒருவேளை கடவுளே வெளிப்படுத்தினாங்க என்னன்னு தெரியல, நிறைய தேவையற்ற செலவுகள். அதை விட ஒருவேளை அட்லீஸ்ட் ஒரு இது வச்சிருந்தோம்னா ஜென்செட், அப்படி ஜென்செட் இல்லாட்டாலும் யூபிஎஸ் அது வச்சிருந்தோம்னா பீடத்துக்கு மாற்றமாவது நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். யாரையும் உங்களுக்கு நான் குத்தி காட்டல, எதுன்னு நினைச்சு வேண்டாம். அந்த இதுக்கு செலவு தொகை தேவையில்லாமல் செலவாகிறதுக்காக போட்டீங்க. அதை விட இது இன்னும் அத்தியாவசியமான தேவை. இன்னும் திடீர்னு கரெக்ட் போகுது, எப்போ போகுதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமானு தெரியல. இருந்தாலும் கடவுள் அதையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒருவேளை பணம் தான் ஃபர்ஸ்ட், ஒருவேளை ஜென்செட் வாங்கக்கூடிய அளவுக்கு தொகை இருந்தால் ஜென்செட் வாங்கலாம். இல்லாட்டினா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு யூபிஎஸ் ஆகுது, பீடத்து மைக்கு ஒரு 2 லைட் மாத்திரமாவது இருக்கிற அளவுக்காவது இது பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதை போக போக வரக்கூடிய தொகையை பார்த்து முடிவு செய்யலாம் என்று அவங்களுக்கு அன்போடு தெரிவிக்கின்றேன். இந்த கூட்டத்தில் ஒரு சில 2 முடிவுகள் மட்டும் எடுக்காமல் இருக்கின்றது. ஒன்று, தேர் எதுவரை செல்வது. 2வது, பேண்ட் செட்டா அல்லது நம்முடைய இளைஞர்களுடைய வாக்கியமா. இந்த 2 மட்டும் இருக்கிற. இன்னும் நமக்கு 3 மாதம் டைம் வருது. ஆகவே அதுக்குள்ளாக வெவ்வேறு காரியங்களை பார்த்து அதை 2ஐ மட்டும் முடிவு செய்வோம். மற்றபடி இந்த முடிவுகள் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆகவே ஏதாவது நான் விட்டுருக்கேன்னா நன்றி. ஆகவே இதை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே நம்முடைய பங்கின், நமக்கு சிறுவிபுரம் கிளை பங்கு, அவினாஷி தான் பங்கு, பங்கினுடைய பாதுகாவலர் புனித தோமையாருடைய திருவிழாவானது சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே ஜூலை மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. அது எப்படி இங்கே மோட்சராக்கினி அன்னையை செப்டம்பரில் கொண்டாடுறோம். அது எப்படி போச்சுன்னு தெரியல. நான் அதுக்குள்ள வரலாற்றுக்குள்ள வரல. செப்டம்பர் கடைசி வாரம் முடிவு செஞ்சு, அதனால இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் இன்னைக்கு பண்ணி மோட்சராக்கினி அன்னைங்களா. ஆகவே அது பாப்பா பட்டுப்பாடு எப்படி இருக்குது. அதனால ஒருவேளை பிப்ரவரி ஜூலையில் கொண்டாடி திருப்பி உடனே இது கொண்டாடுறதுனாலயா என்னன்னு தெரியல. ஆகவே எப்படி இருந்தாலும் நம்ம ஜூலை 3ஆம் தேதி அன்று மாலை, புதன்கிழமை அன்று மாலை நம்முடைய பங்கிலே சிறப்பு திருவிழா திருப்பணியானது நடைபெறும். அது இல்லாமல் 7ஆம் தேதி, அடுத்த ஞாயிறு 7ஆம் தேதி அன்று கொடியேற்றமும், 14ஆம் தேதி எளிய வகையிலே அர்த்தமுள்ள வகையிலே திருவிழா திருப்பணியானது நடைபெறும். அதற்கு முன்பாக வெள்ளி சனி 12, 13 ஆகிய நாட்களிலே ஆன்மீக தயாரிப்பு தியானமும், 14ஆம் தேதி மாலை 5:15 மணிக்கு ஜெபமாலையும், அதை தொடர்ந்து 5:30 மணிக்கு திருப்பணியும் கூட்டுப்பாடல் திருப்பணி நம்முடைய முன்னாள் பங்கு தந்த ஏடிஎஸ் கனடி அவர்களுடைய தலைமையிலே மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் இணைந்து பாடப்படி நிறைவேற்றப்படும். அந்த திருப்பணி முடிந்த பிற்பாடு வேண்டுதல் தேரும் நற்கருணை ஆசிரியரும்
அதனை தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும். ஆகவே கிளை பங்க மக்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்குமே அழைப்பை கொடுக்கின்றேன். உங்களுக்கு அதில் உரிமை இருக்கின்றது. ஆகவே நம்முடைய பங்கின் குடும்ப விழாவில் அன்போடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, நமது பங்கு சிலுவைபுரத்தில் வசிக்கக்கூடிய ஜெயபாலன் மறைந்த திரு ஜெயபாலன், திருமதி ராகினி இவர்களுடைய மகள் மோனிசாவுக்கும், திண்டுக்கல் என் பஞ்சம்பட்டி பங்கு திரு அம்ப்ரோஸ் திருமதி செல்வி இவருடைய மகன் கார்த்தி ராஜா என்று அழைக்கப்படுகின்ற மரிய கார்த்திக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது 2ஆம் 3ஆம் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதாவது விக்கினங்கள் இருந்தால், தடைகள் இருந்தால் அதை பங்கு தந்தைய நேரத்தில் அறிவிக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. இந்த மணமக்களுடைய மனவாழ்வு சிறப்பாக அமைய இந்த மணமக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருமணமானது நம்முடைய இங்கு சிலுவைபுரத்தில் அடுத்த ஞாயிறு காலை 8 மணிக்கு நடைபெறும். காலை 6:30 மணிக்கு பங்கு திருப்படியானது வழக்கம் போல் நடைபெறும். ஆகவே 6:30 மணி பங்கு திருப்படியான பங்கு திருப்படியில் ஞாயிறு அன்று வேறு திருப்படிகள் சிறப்பு திருப்படிகள் இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினால் இப்படி நடைபெறுகின்றது. ஆகவே 7ஆம் தேதி அடுத்த ஞாயிறு வழக்கம் போல 6:30 மணிக்கு நான் அந்த திருப்படியை நிறைவேற்றுவேன். 8 மணிக்கு வேறொரு அருத்தந்தை வந்து இந்த திருமண திருப்படியை நிறைவேற்றுவார். உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் அனைத்திற்கும் நன்றி. தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து குறிப்பாக இந்த தேர் திருவிழாவிற்கு உங்களால் முடிந்த நன்கொடைகள் இது 1500 என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வரி வைத்திருக்கின்றோம். இதற்கு மேலும் கொடுக்க விரும்புகின்றவர்கள் அல்லது ஏதாவது பொருட்களாகவோ அல்லது ஒரு சில நோட்டீஸ்க்கு இவர் எடுத்திருக்கிறார்கள், முத்துசாமி அவர் எடுத்திருக்கிறார்கள். அதுபோல வேறு ஏதாவது எடுக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் என்னிடத்தில் தெரிவிக்கலாம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக்கொடுத்து உணவாக ஒப்புக்கொள்ள இப்படியா படைப்பவர்களுக்கு வாழ்வழிக்க நாங்களுமே வேண்டுகின்றோம். எவ்வாறு நாங்கள் முடிவில் ஆகினோம் உங்களுடன் இணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கடிதர அவள் வீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடருங்கள். Amen.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே கர்த்தரே, சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இளைஞருக்கான கூட்டம் இன்று நடைபெறும். கல்லூரி செல்கின்ற மேரி